வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நாம் எல்லாரும் 2026 தேர்தலுக்கு தயாராகிட்டு வரோம். ஓட்டு போட்டுட்டு விரலில் வைக்கக்கூடிய அந்த ஒரு சொட்டு மை நம்ம விரலுக்கு வரத்துக்கு முன்னாடி நம்ம அரசாங்கம் எத்தனை 1000 கோடி ரூபாய் செலவு செய்யுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அரசாங்கம் காசு தானே செலவாகுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதோட ஆணி வேற நான் இன்றைக்கி உங்களுக்கு விளக்க போகிறேன். இது தேர்தலாக இல்லை மிகப்பெரிய பிஸ்னஸாக? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்கள் ஓட்டோட பவர் என்னன்னு உங்களுக்கு புரியும். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை நடத்த பல்லாயிரம் கோடிகள் ஒதுக்குது. இது எந்த ஒரு அரசியல்வாதியோட சொந்த பணமும் கிடையாது. நாம் ஒரு கடைக்கு போய் ஒரு சோப்பு வாங்கினாலுமே பெட்ரோல் போட்டாலும் அரசாங்கத்துக்கு கட்டுற ஜிஎஸ்டி மற்றும் வரி பணம் தான் இது. சுருக்கமாக சொன்னால், நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தில் தான் அரசாங்கம் நமக்காக இந்த ஜனநாயக திருவிழாவை நடத்துது. இப்போது நாம் ஒரு அக்கௌண்டன்ட் கணக்கை பார்ப்போம். மொத்த தேர்தல் செலவை மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கையால் வகுத்து பார்த்தா ஒரு ஓட்டை பதிவு செய்ய அரசாங்கம் சராசரியாக 800 முதல் 1200 வரை செலவு செய்யுது. நீங்கள் ஓட்டு போட போகலைன்னா உங்களோட வரி பணத்தில் அந்த 1200 அப்படியே நஷ்டமாகுதுன்னு அர்த்தம். உங்களுக்காக அரசாங்கம் செஞ்ச இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வீணாகலாமா? தேர்தல் சமயத்தில் தெரு தெருவாக போலீஸ் நிற்கிறத பார்த்துருப்பீங்க. ஆனால் இது லோக்கல் போலீஸ் மட்டும் கிடையாது. வெளி மாநிலங்களில் இருந்து வர துணை இராணுவ படைகள், அவங்களுக்கான சிறப்பு ரயில்கள், தங்குமிடம், சாப்பாடு, இதுவே ஒரு தனி பட்ஜெட். ஒரு அமைதியான சூழலில் நீங்கள் ஓட்டு போடணுங்கிறதுக்காக செய்யப்படுற மிகப்பெரிய பாதுகாப்பு செலவு இது. நாம் பட்டன் அமுக்கிற அந்த இவிஎம் மெஷின்கள் மற்றும் நாம் யாருக்கு ஓட்டு போட்டோம்னு காட்டுற விவிபிஏடி மெஷின்கள், இது ஒவ்வொன்றும் பல 1000 ரூபாய் மதிப்புடையது. லட்சக்கணக்கான மெஷின்களை தயார் செஞ்சு அதை தப்பு இல்லாமல் டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு கிராமத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குற அந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ் செலவே கோடிக்கணக்கில் இருக்கும். சுமார் 5 முதல் 6 லட்சம் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், இவங்க எல்லாரும் அவங்க வேலையை விட்டுட்டு தேர்தல் பணியில் இறங்குறாங்க. அவங்களுக்கான சிறப்பு பயிற்சி, சாப்பாடு, தங்குமிடம் மற்றும் பயணப்படி, இது எல்லாமே அரசாங்கம் உங்களுக்காக செய்கிற ஒரு பெரிய மனித உழைப்பு முதலீடு. டிவியில் வர ஓட்டு போடுங்க விளம்பரங்கள், பேப்பரில் வர போஸ்டர்கள், ஸ்வீப்னு சொல்லப்படுற விழிப்புணர்வு முகாம்கள், இது எல்லாமே எஜுகேஷனல் கண்டென்ட் மாதிரி தான். ஆனால் இதுக்கெல்லாம் அரசாங்கம் கொடுக்குற விளம்பர கட்டணம் பல கோடிகள். மக்கள் எல்லாரும் ஜனநாயகத்தில் பங்கெடுக்கணும்னு அரசாங்கம் பண்ணுற மார்க்கெட்டிங் செலவு இது. இப்போது ஒரு கசப்பான உண்மைக்கு வருவோம். தேர்தலில் ஓட்டுக்கு 2000 தராங்கன்னு வைப்போம். இது உங்களுக்கு லாபமா? கணக்கு போட்டு பாருங்கள். அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த 2000 வகுத்தா ஒரு நாளைக்கு வெறும் 1.10 ரூபாய் தான் வரும். ஒரு நாளைக்கு 1 ரூபாய்க்காக உங்கள் ஊரோட ஸ்கூல், ரோடு, ஹாஸ்பிட்டல் வசதியை நீங்கள் அடகு வைக்க போகிறீங்க. நீங்கள் வாங்குகிற இந்த 2000 ரூபாய் அடுத்த 5 வருஷத்தில் விலைவாசி உயர்வு மூலமாக உங்ககிட்ட இருந்தே திரும்ப எடுக்கப்படும். தேர்தல் முடிஞ்சதும் சில நேரங்களில் வரி ஏறுறதை கவனிச்சிருக்கீங்களா? அரசாங்கம் தேர்தலுக்காக செஞ்ச அந்த மிகப்பெரிய செலவை ஈடுகட்டவும், புதுசாக வர அரசாங்கம் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவும் மக்கள் மேலே தான் சுமை விழும். அதனால தான் சரியான தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்போதான் நம்ம வரிப்பணம் சரியான திட்டங்களுக்கு போய் சேரும். ஸோ தேர்தலுங்கிறது 5 வருஷங்களுக்கு ஒரு முறை வர லீவ் நாள் கிடையாது. அது நம்ம நாட்டை, நம்ம ஊரை ஆடிட் பண்ணுற நாள். ஒரு பொறுப்பான வாக்காளராக காசுக்கு ஆசைப்படாமல் வேட்பாளர்களோட தகுதியை மட்டும் பார்த்து ஓட்டு போடுங்க. ஏன்னா அது உங்கள் பணம், உங்கள் ஓட்டு, உங்கள் உரிமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.